சாத்தியம் இல்லாததை சாத்தியமாக்குகிறவர் என்ற தலைப்புல தான் நாம் ஆண்டுடைய வார்த்தைய இந்த நாள்ல கேட்கிறது. செய்தி தலைப்பு என்ன? எல்லாம் சொல்லுங்க. சாத்தியம் இல்லாததை சாத்தியம். இந்த சாத்தியம் அப்படின்னா என்ன? முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கான விளக்கத்தை நம்மால புரிந்து. சாத்தியம் இல்லை அப்படின்னா முடியாது, நடப்பதற்கான வாய்ப்பே கிடையாது, நிறைவேறாது, என்ன செஞ்சாலும் இந்த பிரச்சனை தீராது அப்படின்னு சொல்ற பாருங்க, அதுதான் சாத்தியம் இல்லை. அது இது ஆங்கிலத்தில் சொல்லும் போது இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, நடைமுறைக்கு இதெல்லாம் ஒத்து வராதுங்க. இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருமா? இதெல்லாம் ஆமா, இதெல்லாம் சாத்தியமே கிடையாதுங்க, இதெல்லாம் நம்மளால அடைய முடியாது, நடைமுறைக்கு ஒத்து வராது, ரொம்ப கடினமானது அப்படின்னு சொல்ற பாருங்க. அதுதான் இந்த இடத்துல ஆங்கிலத்துல இம்பாசிபிள், நாட் பாசிபிள் என்று சொல்லி சொல்லுவாங்க. குறிப்பா இது மலையாளமா ஒரு காரியத்தை சொல்றேன். எண்ணெயும் தண்ணீரும் ஒன்னா சேர்த்தா ஒட்டு நினைக்கிறீங்க, ஒற்றை எப்படி எண்ணெய் மிதக்கக்கூடிய தன்மை, தண்ணீர் அப்படி அல்ல. அப்போ எப்படி எண்ணெய் ஒரு தண்ணீரோடு கூடி சேர்ந்து அது இருப்பதற்கான சாத்தியமே கிடையாது. சரிங்களா? அப்போ ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் யாருன்னா, சாத்தியமில்லாத ஒன்றை இது முடியாது, இது நடக்காது, இது மாறுவதற்கான வாய்ப்பு கிடையாது, இதெல்லாம் நிறைவேறாது, இவங்க எல்லாம் திருந்த மாட்டாங்க, இவங்க எல்லாம் ரட்சிகள் வர மாட்டாங்க, இதெல்லாம் நம்மளால கற்றுக்கொள்ள முடியாது அப்படி நினைக்கிற பாருங்க. அப்படி நினைக்கிற ஒவ்வொரு காரியத்தையும், சாத்தியமில்லாத ஒவ்வொரு விஷயத்தையும் சாத்தியமாக்கி வெற்றியாக்கி இது முடியும், இது நடக்கும், இது நிறைவேறும் அப்படி என்று காட்டக்கூடியவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராக. என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா, ரெகேபயாம் என்கிற ஒரு ராஜா இருந்தார் வேதத்துல. அந்த ராஜாவுடைய காலத்துல இதுவரைக்கும் ஒன்றாக இருந்த 12 கோத்திரம் 2ஆய் பிரிந்து விடுங்க. சாலமோனுடைய காலம் வரைக்கும் 12 கோத்திரமும் ஒன்னா இருந்துச்சு, ஒரே ராஜா 12 கோத்திரம் இருக்கும். ஆனால் சாலமோனுடைய மகன் ரெகேபயாம் உடைய ஆட்சி காலத்துல ராஜ்யபாரம் 2ஆ பிரிஞ்சிருது. எப்பவுமே பிரிவினைக்கு நீங்களும் நானும் காரணமா இருக்க கூடாது. குடும்பம் பிரிஞ்சு போறதுக்கு, ஒரு குடும்பம் கெட்டு போறதுக்கு, ஒரு சபையில இருக்கிற மக்கள் பிரிந்து போவதற்கு, இல்ல ஒரு உறவுகள் பிரிந்து போவதற்கு நாம் காரணமா இருக்கக்கூடாது. நாம் சேர்ப்பதற்கு காரணமா இருக்கும். தப்பான காரியத்தை சேர்த்து வச்சிருவாங்க, அதுக்கு நான் சொல்ல வரேன். நன்மையை சேர்ப்பதற்கு நம்ம காரணமா இருக்கின்றத தவிர தவறுகளை சேர்த்து வைப்பதற்கு நாம் காரணமா இருக்கக்கூடாது. பிரிவினைக்கு இவங்களால்தான் என் குடும்பம் பிரிஞ்சுதுங்க, இவங்களால்தான் புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சாங்க, இவங்களால்தான் சபையில மக்கள் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படி சொல்லுவதற்கு நாம் யாரும் அப்பேற்பட்ட கெட்ட பெயர்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள கூடாது. ஆனால் ரெகேபயாவுடைய காலத்துல ராஜ்யமான 2ஆ பிரியுது. எப்படி? வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம். தெற்கு ராஜ்யத்துல 2 கோத்திரம், யூதா, பென்யமீன், இது 2 காரியமும் தெற்கு கோத்திரம். இதற்கு தலைநகரம் எருசலேம். 10 கோத்திரம் தனியா பிரியுது. இது வடக்கு ராஜ்யம். இதற்கு அது சமாரியாதான் தலைநகரம். இப்ப நான் பேச போறது இந்த ராஜ்யத்தை குறித்து பேச போறதுல, இந்த 10 ராஜ்யத்தில் நடந்த பிரச்சனை குறித்து தான் நான் பேச போகிறேன். அப்போ இந்த 10 கோத்திரத்துக்கு இஸ்ரவேல் என்று பேர் வைத்தாங்க. ஆனா இந்த இஸ்ரவேலுக்கு சமாரியாதான் தலைநகரமாக. இந்த இடத்துல எருசலேம் தேவாலயம். ஆனா இவங்க சமாரியாவில கெர்சிம் என்ற ஒரு மலையில எருசலேமில் இருக்கிற ஆலயத்தை போலவே ஒரு ஆலயத்தை கட்டி அங்கே கடவுளை தொழுது கொண்டாங்க. இப்ப அதெல்லாம் டூப்ளிகேட்ப்பா, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே இவங்க மேன்மைப்படுத்தி கொண்டாங்க. இப்பேற்பட்ட இந்த சமாரியா பட்டணத்துக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டது. வரலாற்றிலே இதுவரைக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய பஞ்சம், ஒரு மிகப்பெரிய வறுமை, ஒரு மிகப்பெரிய தரித்திரம் அந்த வடக்கு சாம்ராஜ்யமாகிய சமாரியாவுக்கு ஏற்பட்டது. கவனிங்க, சமாரியாதான் தலைநகரம். அப்போ ஒரு தேசத்தின் தலைநகரம் எப்படி இருக்கணும்? செழிப்பா இருக்கணும், ராணுவ பலம் அங்க இருக்கணும், தேசத்துக்கு உண்டாகக்கூடிய எல்லா நன்மைகளும் தலைநகருக்குள் இருந்தால் புறப்பட்டு போக வேண்டும். நன்மையானாலும் தீமையானாலும் தேசத்தின் எந்த காரியமானாலும் தலைநகருக்குள் இருந்துதான் மக்களுக்கு புறப்பட்டு போக வேண்டும். அந்த அளவுக்கு தலைநகரம் ஒரு மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. சரி, அப்படிப்பட்ட சமாரியா ஒரு தலைநகரமாய் இருக்கும் போது சீரியா என்கிற ஒரு தேசத்தில் ஒரு ராஜா வருகிறார். அந்த ராஜாவுக்கு பேர் என்னன்னா பெனாதாத் என்கிற ஒரு ராஜா. அந்த ராஜா என்ன பண்றான்? இந்த சமாரியா தேசத்தை சுற்றிலும் ராணுவத்தை நிறுத்தி அந்த தேசத்தை ராணுவங்களை நிறுத்தி வளைத்துக் கொள்ளுகிறார், முற்றுகை போட்டான்.
இந்த முற்றுகை என்ற வார்த்தைக்கு எபிரேயத்துல மாட்சோர் என்று சொல்லப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, முற்றுகை என்றால் ஒரு நகரத்தையோ ஒரு கோட்டையையோ இல்ல ஒரு பகுதியையோ சுற்றி வளைத்துக் கொண்டு அந்த பட்டணத்துக்குள்ள இருக்கிற யாரும் வெளியே போயிடக்கூடாது. வெளியே இருக்கிற யாரும் உள்ள எந்த பொருளையும் கொண்டு வரக்கூடாது. உணவோ நீரோ மக்களுக்கு தேவையான உடைகளோ இங்கிருந்து எந்த உதவிகளும் போகாதபடிக்கு அந்த பட்டணத்தை ராணுவத்தால் சுற்றி வளைத்துக் கொள்கிறார்களே, அதற்கு பேர் தான் முற்றுகை. அப்ப என்ன பண்ணாங்க? சீரியா தேசத்தில் இருந்த ராஜாவுக்கு அவன் ராணுவ வீரர்களை நிறுத்தி சமாரியாவிலிருந்து ஒருத்தரும் வெளியே போகாதபடிக்கு அந்த தேசத்தை சுற்றிலுமா என்ன பண்ணாங்கன்னா ராணுவத்தை நிறுத்தி முற்றுகை போட்டு கொண்டார். முற்றுகைப்படுவதை நிக்கிற அம்புகளை உள்ள எய்தாங்க. அக்கினி அம்புகள் அந்த தீ பந்தத்தை வச்சு அம்புரை விட்டாங்க. இயற்கை வளவெல்லாம் என்ன பண்ணுச்சுன்னா அது கெடுத்து போட்டது. அதாவது இது அந்த காலத்துல ராணுவம் உத்தியாக இருந்தது. அதாவது ஒரு மக்களுக்கு பசியை உண்டாக்கி பட்டினியை உண்டாக்கி அவங்க வளத்தை அழிச்சு அவங்களுக்கு பலவீனத்தை உண்டாக்கி இப்படி செய்யும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு சரணாகதி ஆகிவிடுவார்கள் என்ற பேர்ல தான் தேசத்தை முற்றுகை போகும். இன்னைக்கு கூட பாருங்க, அமெரிக்கா ஈரான் என்ன பண்ணுது, எல்லா சரக்குகளையும் வெளிவராதபடிக்கு தடை பண்றான். அமெரிக்கா என்ன பண்றான், எல்லா நாட்டுக்கும் பொருளாதார தடைகளை விதிக்கிறான். ஏன்? பயமுறுத்தி மக்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பண்ணுகிறார்கள். கவனிங்க. அப்போ ஏன் அப்படி பண்றான்? இதெல்லாம் செஞ்சா மக்கள் பயந்து, தேசத்து குடிகள் பயந்து நமக்கு சரணடைஞ்சிருவாங்க, நம்ம தேசத்தை ஈஸியா முற்றுகை போடலாம் என்பதற்காகத்தான் முதலாவது எந்த ராஜாக்களும் தேசத்தை முற்றுகை போடுறாங்க. எப்படி ஒரு தேசத்திற்கு எதிராக முற்றுகை போடுவோம், அதே போலதான் சாத்தானும் தேவ ஜனங்களுக்கு எதிராக முற்றுகை போடுறான். நம்ம நன்மை பெற்ற நல்ல ஜபம் பண்ணுவோம், ஆனா நன்மையை தடுப்போம். கதறி கண்ணீர் விட்டு அழுவோம், ஆனா மாற்றம் இருக்காது. சில பலவீனத்தை கொண்டு வருவான், சில சோர்வுகளை கொண்டு. ஏன்? ஏதாச்சும் ஒரு நன்மையை தடுத்து உன்னை சோர்ந்து போக பண்ணி கத்தரை விட்டு உன்னை பிரித்து விட வேண்டும். அப்ப சாத்தானின் நோக்கமெல்லாம் என்னதான்? நீ செழிப்பா இருக்கக்கூடாது, நீ ஆசீர்வாதமா இருக்கக்கூடாது, மகிழ்ச்சியா வாழக்கூடாது. அதனாலே நம்ம ஆசீர்வாதங்களை முற்றுகையிடுகிறான், நமக்கு துன்பங்களை கொண்டு வருகிறான். பைபிள்ல பாருங்க, யோபுவை முற்றுகை போட்டான், 10 விலைகள் செத்து போச்சு. சரியா? அவன் ஆஸ்தியெல்லாம் அழிந்து போனது. பைபிள்ல தாவீது பாருங்க, சவுலுக்கு பயந்து ஓடுகிறான், ஓடி ஒளிந்து கொள்கிறான். ஆனா சவுல் ஆட்களை கூட்டிட்டு போயிட்டு சவுலுக்கு யாரும் உணவு கொடுக்க கூடாது, தாவீதுக்கு யாரும் உணவு கொடுக்க கூடாது, தாவீது யாரும் வந்து பார்க்க கூடாது, தாவீது இது எல்லை விட்டு தப்பிச்சு போயிடக்கூடாது சொல்லி சுத்தில வீரர்கள் வச்சு அவன் வளைத்து போட்டான். அப்போ முற்றுகை என்பது ஒரு தேசத்துக்கு எதிராக போடுற முற்றுகை, ஒரு சபைக்கு எதிராக சாத்தான் போடுகிற முற்றுகை, ஒரு தனிப்பட்ட விசுவாசிக்கு எதிராக போடக்கூடிய முற்றுகை. அப்ப சாத்தான் தேவ மக்களை முற்றுகை போடுவான். நம்ம ஆசீர்வதிக்கப்படக்கூடாது, நம் நன்மையை சுதந்திரிக்க கூடாது, நம்ம எந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்லி சாத்தான் நம்மையும் நம்முடைய வளங்களையும் அழிக்கும்படிக்கு, எந்த நன்மையும் நாம் பெற்றுக்கொள்ள கூடாது, எந்த எல்லையும் உயர்ந்து விடக் கூடாது என்று சொல்லி, நம்ம கஷ்டத்தை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி சாத்தான் நம்மை முற்றுகை போடுவான். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைங்க முற்றுகையை நாம் ஜெயிக்க வேண்டும். பைபிள் சொல்லுது, சாத்தானுடைய அக்கினி ஆஸ்திரங்களை, சாத்தானுடைய ஆயுதங்கள் அக்கினி ஆஸ்திரங்களை அவிழ்த்து போடக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட தேவனின் சர்வாயுத வர்க்கங்களை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா சாத்தான் பலசாலி, நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்மளோட போறோம், எதிர ஜெயிச்ச சண்டை போட ஜெயிக்கலாம். ஆனா கண்ணுக்கு தெரியாம மறைமுகமா குடும்பத்தை தாக்குவோம், மறைமுகமா சரீரத்தை தாக்குவோம், மறைமுகமா பிள்ளைகளை தாக்குவோம், மறைமுகமா நம்ம ஆசீர்வாதத்தை அழிப்போம். நம்ம ஏதோ நினைப்போம், ஏதோ ஒண்ணு நடக்கட்டும் யோசிப்போம். ஆனால் சாத்தான் மறைமுகமாய் நம்மை அழிப்போம். அப்போ நம்ம கண்ணுக்கு தெரியாத ஆவிகளை நம்ம சண்டையிட்டு அழிக்க வேண்டுமானால் நம்ம கிட்ட ஆயுதம் இருக்கணும். அப்ப நமக்கு எது ஆயுதம்? ஜபம் தான் நமக்கு மிகப்பெரிய ஆயுதம். ஜபம் என்கிற ஆயுதம் இல்லாமல் கண்ணுக்கு தெரியாத ஆவிகளை நம்மால் ஜெயிக்க முடியாது. நம்ம வாழ்க்கைக்கு எதிராக, நம்ம குடும்பத்துக்கு எதிராக, நம்ம பிள்ளைகளுடைய நன்மைக்கு எதிராக, பரிசுத்த வாழ்க்கைக்கு எதிராக சாத்தான் கண்ணுக்கு தெரியாமல் ரகசியமாய் மறைமுகமாய் மன ரீதியாய் போராட்டம் பண்ணி கொண்டிருப்பார். அதை ஜெயிக்க வேண்டுமானால் கர்த்தருடைய பிள்ளைங்க தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். விசுவாசம் என்னும் கேடகத்தை கையில, விசுவாசம் தான் நம்முடைய பாதுகாப்பு. ஆயுதங்கள் எரியும் போது அதை தடுக்கக்கூடியதான் கேடகம். அப்ப நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் தான் சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய ஒரு கேடகம். அதான் பவுல் சொல்ற, விசுவாசத்தை காத்துக்கொள். ஆனா கஷ்டம் வரும்போது, துன்பம் வரும்போது,
உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்ச மாதிரி, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் வாழ்க்கை இருக்கு நினைச்சா கெட்டு போயிடும். எப்பவுமே பாருங்க, நம்ம செய்வோம் தப்பிடுவோம். நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும், நான் நினைக்கிற மாதிரி எல்லாம் வாழ்க்கை இருக்குன்னு நினைச்சீங்களா, சீக்கிரத்துல நம்ம கெட்டு போயிடுவோம். கடவுள் செய்யவே மாட்டான். யோசிச்சு பாருங்க. எப்பவுமே நல்லதே நினைக்கிறோமா, எத்தனை ஒரு தப்பா கூட நினைச்சிடும். அப்ப தப்பா நினைக்கிறதெல்லாம் நடந்துச்சுன்னா உன் லைஃப் எப்படி இருக்கும்? நீ தப்பா யோசிக்கிறதெல்லாம் நடந்து. அப்ப கடவுள் கடவுள் நினைக்கிறது என் வாழ்க்கையில் நடக்கிறத தவிர, நான் நினைக்கிறது என் வாழ்க்கையில நடக்கக்கூடாது என்ற சிந்தை நமக்கு. நெருப்பிற்குள்ள ஒரு தவறான நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கும், நான் ஆசைப்படுறதெல்லாம் நடக்கும் சொன்ன, நீ தப்பா ஆசைப்படுவேன். சில தப்பான எண்ணங்கள் உனக்குள் உதிக்கும். அப்ப அது நடந்துச்சானா, அதனால கர்த்தர் நம்மை குறித்த எல்லா பொறுப்பையும் அவர் எடுத்துக் கொள்கிறார். நமக்கு என்ன வேணும், எந்த நேரத்துல, எந்த காலத்துல, எந்த மாதிரியான உயர்வு, எந்த மாதிரியான தேவைகள் நமக்கு வேண்டும் என்பது அறிந்து ஏற்ற காலத்துல அவர் செய்கிறபடினால எல்லாத்தையும் அவர்கிட்ட விட்டுட்டு அவரு காட்டுகிற பாதையில நாம் பின்பற்றி போனா நம்ம வாழ்க்கைக்கு உத்தரவாதம். இல்ல ஆண்டவரே, உங்க இஷ்டப்படி செய்யாதீங்க, ஏன் இஷ்டப்படி நடத்தணும்னு சொன்னீங்கன்னா நம்ம வாழ்க்கையில கெட்டு குடிச்சு வர போயிடும். அப்போ சாத்தானை ஜெயிப்பதற்கு விசுவாசம் நமக்கு வேண்டும். சத்தியம் சத்தியம் இல்லாம சாத்தானை ஜெயிக்க முடியாது. சத்தியத்தை அறிகிற அறிவு இருந்தாதான் சாத்தானை ஜெயிக்க முடியும். இல்லைன்னா சாத்தான ஒரு சமயம் சொன்னாங்க கடந்த நாட்கள், ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, அதாவது ஒரு ஹார்ட் அட்டாக்குரிய எல்லா பிரச்சனைகளும் சரீரத்தில் எனக்கு வந்தது. ஆனால் எனக்குள்ள ஒரு பயம் வந்து விட்டது. சாத்தான் சொல்றான், உனக்குள்ள ஹார்ட் அட்டாக் ஒரு பயங்கரமான வலி, தாங்க முடியல. எவ்வளவு ஜெபம் பண்ணி பார்த்த போறேன், ஆனா வசனத்தை அறிக்கை பண்ணி நான் செபித்தேன். அந்த நிமிடமே எனக்குள்ள இருக்கிற அந்த அறிகுறிகள், வலிகள் எல்லாம் என்னை விட்டு ஓடிப்போம். அந்த சத்தியத்தை அறிகிற அறிவு இருந்தபடியாதான் அதை மேற்கொள்ள. அப்ப சத்தியத்தை அறிகிற அறிவு இல்லைன்னா எந்த பிரச்சனை எப்படி ஜெபிக்கணும் தெரியாது, எந்த கஷ்டத்துல எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியாது, எப்பேற்பட்ட சூழ்நிலை எப்படி இருக்கணும் நமக்கு தெரியாது. ஆனால்தான் சத்தியத்தை அறிகிற அறிவு இருந்தால்தான் பிசாசை ஜெயிக்க முடியும். அதான் போதும், சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் இடுப்பிலே கட்டி கொள்ளுங்க. அப்ப சத்தியம் வேண்டும். சத்தியம் தான், வசனம் தான் சத்தியம். அடுத்தது ஜெபஜீவியம், தேவனுடைய நீதி, ஆயத்தம், இதெல்லாம் இருந்தாதான் சாத்தான் நம்மை முற்றுகை போடும்போது அவனை ஜெயிக்க நம்மால. இது இல்லாம தாயத்தை கட்டி சாத்தானை ஜெயிக்க முடியாது. பூசணிக்காய் உடைச்சு சாத்தானை ஜெயிக்க முடியாது. சரிங்களா? இல்ல மந்திரவாதிகிட்ட போய் ஒரு கட்டு கட்டுறதுனால சாத்தானை ஜெயிக்க முடியாது. ஏன்னா சாத்தான் கண்ணுக்கு தெரியாமல் நம்மோடு போராடக்கூடிய பலமான ஆவிதான் சாத்தான். அப்போ கண்ணுக்கு தெரியாமல் பலமாய் போராடுகிற ஆவிகளை அற்பமான கயிறுகளை வச்சு ஜெயிக்க முடியுமா? முடியாது. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை வைத்துத்தான் பலவானை நம்மால ஜெயிக்க முடியும். இப்போ இந்த சீரியாவுடைய ராஜா சமாரியாவை முற்றுகை போட்டதுனால தேசத்துல பயங்கரமான பஞ்சம். என்ன பஞ்சம்? நல்ல கவனிக்க. ஆண்டு ஏற்கனவே சொல்லியிருந்தார் உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் என்ன சொன்னாரு? நீ தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது, விக்கிரகத்தை நீ சாய்ந்து கொள்ளும்போது தேசத்துல பஞ்சம் வரும். பஞ்சத்தை நிமித்து உன் பிள்ளைகளை கூட நீ தின்னக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பஞ்சம் வரும்னு சொல்லி ஏற்கனவே உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி வச்சிருந்தார். ஆனா இவங்க தேவனுக்கு கீழ்ப்படியாம விக்கிரகத்தை ஆராதிச்சு, ஏன்னா கர்த்தரை ஆராதிக்கிறவன் உடன்படிக்கை பெற்றவன், விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். ஆனா அப்பேற்பட்டவன் விக்கிரகத்தை ஆராதித்து அந்நிய தெய்வங்களை பணிந்து கொண்டு துணிகரமாய் பாவம் செய்தான். அந்த பாவத்தின் விளைவுதான் கொடுமையான பஞ்சம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க எப்போது கர்த்தரை விட்டு விலகுறோமோ அப்ப நம்ம வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கிடையாது. என்றைக்கு ஆண்டரை விட்டு நம்ம வழி விலகி போறோமோ அன்றைக்கு நம்ம வாழ்க்கைக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு அது உத்தரவாதம் கிடையவே கிடையாது. ஆனாதான் கர்த்தர் தூங்காதீங்க. ஆனாதான் கர்த்தருடைய பிள்ளைங்க ஆண்டரை விட்டு எந்த விஷயத்திலும் இமை பொழுது கூட நம்ம அசட்டையா இருக்கக்கூடாது, அலட்சியமாய் இருக்கக்கூடாது. என்ன பஞ்சம்? எப்பேற்பட்ட பஞ்சம் வந்ததுன்னா கவனிங்க, ஒரு கழுதையின் தலை 80 சேக்கல் வெள்ளி காசுகள் விற்கப்பட்டது. எவ்வளவு? அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற இந்திய மதிப்பின்படி 17,280 ரூபாய், இல்லைன்னா 18,400 ரூபாய். ஒரு கழுதையில், ஒரே ஒரு கழுதையுடைய தலை மட்டும் 80 சேக்கல் சொன்னா 312 கிராம், சாரி 912 கிராம். அப்புறம் இன்றைக்கு இருக்கிற இந்திய மதிப்பின்படி 17,280 ரூபாய். இன்னும் சொல்ல போனா 18,400 ரூபாய் ஒரு கழுதையுடைய தலை. யோசித்து பாருங்க, அந்த அளவுக்கு கடுமையான பஞ்சம். இப்பயே நிறைய காய்கறி பாருங்க, தக்காளி 50 ரூபான்றான், வெங்காயம் 60 ரூபான்றான், கடுமையா ஏறி இதே நம்மளால வாங்க கஷ்டப்படுறோம். ஆனா அன்னைக்கு 18,400 ரூபாய் ஒரு கழுதையின் தலை. ஆனா கழுதையின் தலை சாப்பிடவே கூடாது, தீட்டான உணவு அது. ஆண்டவர் சாப்பிடுறது எந்த உணவு சாப்பிடணும், எதை விதிமுறைகள் வச்சிருந்தார் பைபிள்ல. இவன் சாப்பிட நினைச்சது கிடைக்கல.
ஆனா எதை சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிட விரும்புகிறான், கிடைக்குது ஆனா கிடைக்கல. ஏன்? பணம் இல்லை. என்ன தெரிகிறது? நம் கர்த்தரை விட்டு நம்ம வாழ்க்கையில விலகும் போது, கர்த்தருக்கு நம்ம இடம் கொடுக்காமல் போகுது, நம்ம வாழ்க்கையுடைய நிலைமைகள் மாறி போகும். நம்ம குடும்ப சூழ்நிலை நம்ம யோசிப்போம் இப்படிதான் இருக்கும் சொல்லி, ஆனா நிலைமை மாறிடும். ஏன்னா உன் நிலைமை ஏன் நிலைமை என்கிட்ட கிடையாது, அவங்களுக்கு களத்துல இருக்கிறது. நம்ம நிலைமை யாரு கிடைக்குதுங்க? எங்க அவசரம் யாரு கிடைக்குது? நம்ம கர்த்தருடைய கையில இருக்குது. அப்போ ஒரு கவிதை தலை வாங்க நினைச்சான், ஆனா சாப்பிடக்கூடாது. ஆனா சாப்பிட நினைக்கிறான், ஆனா அதுவும் கிடைக்கல. அப்ப என்ன ஆச்சுன்னா, மனுஷனுடைய செழிப்பு வறட்சியை மாறுகிறது, மனுஷனுடைய உயர்வு தாழ்வாய் மாறுகிறது. திருப்தியாய் சாப்பிட்டவன் பசிக்காக இயங்குகிறான், சந்தோஷமா இருந்தவன் துக்கப்படுகிறான். மனுஷனுடைய நிலைமை தலைகீழாக மாறி. அப்ப வாழ்க்கை எப்போதுமே ஒரே மாதிரி இருக்க மனுஷனுடைய வாழ்க்கை. கர்த்தரை பற்றி கொண்டால் நம்ம வாழ்க்கைக்கு உத்தரவாதம். ஆனால் கர்த்தரை விட்டு போனோமானால் எப்பேற்பட்ட வாழ்க்கை தலைகீழாக மாறும். அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க, எந்த சூழ்நிலையும் கர்த்தரை விட்டு விடாதபடி, கர்த்தரை விட்டு மக்கள் கொடுக்கிற அழுத்தத்தினால் விக்கிரகத்தின் பக்கமாய் சாய்ந்து விடாதபடி, விக்கிரகத்தின் சடங்குகள் சம்பிரதாயங்களை நீங்கள் செய்து கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாகாதபடி உங்களின் ரட்சிப்பை உறுதியாய் நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். அடுத்தது, பஞ்சத்தினால் ஏற்பட்ட விளைவினா புறாக்களுக்கு போடுகிற பயிர்களை இவர் தின்ன ஆரம்பித்தார்கள். தமிழ் பைபிள்ல புறாக்களுக்கு போடுகிற பயிர் சொல்லப்பட்டது. ஆனா வேற டிரான்ஸ்லேஷன்ல போய் படிச்சு பார்த்தா புறாவின் எச்சம் என்று சொல்லப்பட்டது. அப்புறம் என்ன அர்த்தம்? புறா போடுற மலம். மனுஷன் மலம் போட்டா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு மாடு மலம் போட்டா சாணின்றோம், அப்படித்தானே? ஆனா அந்த சாணி கூட சாப்பிடுறான் எத்தனை பேரு. அந்த சாணி கூட கரைச்சி குடிக்கிறான் பகுத்தறிவு இல்லாம. நம்பிக்கை என்ற பேர்ல மக்களை மூடத்தனமாக்கி வச்சிருக்காங்க தேசத்துல. கவனிங்க, அப்ப நல்ல கவனிங்க. புறாவின் எச்சம் என்றால் புறா சாப்பிட்டு காலையில டாய்லெட் போதுல, அந்த மலம் தான் எச்சம். அப்ப யோசிச்சு பாருங்க, புறாவின் எச்சத்தையாக சாப்பிடலாம் நினைச்சா அந்த புறாவின் எச்சம் கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. அப்ப மனுஷன் நிலைமை ஆயிடுச்சு பாருங்க. ஒரு புறா சாப்பிட்டு போற எச்சம், விலங்குக்குன்னு தனி உணவை ஆண்டு வச்சிருக்க. விலங்கு சாப்பிடுற உணவு நீங்க சாப்பிட முடியுமா? புறா சாப்பிடுற உணவு நீங்க சாப்பிட முடியுமா? நமக்குன்னு ஒரு உணவு வச்சிருக்க. காய்கறி, கறி, மீன் வகைகள், சுவையான ஆதாரங்களை கர்த்தர் நமக்கென்று சாப்பிட வைத்திருக்கிறார். ஆனால் புறாக்கள் சாப்பிடக்கூடிய உணவு, அதுவும் புறா சாப்பிடுற உணவு இல்ல. புறா சாப்பிட்டு புறாவுக்கு கூட உணவு கிடைக்கல, அது மிச்ச மீதி எச்சம் மலம் கிடைக்குது. அந்த மலத்தை சாப்பிட ஆசைப்பட்டானாம், அந்த மலம் கூட கிடைக்கிறது. பைபிள்ல இளைய மகன் எதை சாப்பிட்டான்? பன்றி. அது கூட பரவாயில்ல, பெற்று பன்றிக்கு போற தவிடாச்சு அவனுக்கு கிடைச்சது. ஆனா இவர்களுக்கு பன்றி போடுகிற தவிடு கிடைக்கவில்லை, புறாவின் மனம் கிடைத்தது. அது கூட உங்களுக்கு சில நேரங்களிலே கிடைக்காமல். சில மருத்துவர்கள் சொல்றாங்க, புறா போடுற மலத்தை சாப்பிட்டா ஒரு மனுஷன் என்ன வியாதி வந்துச்சு. அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட ஒரு மனிதன் புறா போடுற அதாவது மலத்தை ஒரு சாப்பிட்டா அவனுக்கு ஆஸ்துமா என்ற வியாதி வரும். ஆஸ்துமா வியாதி என்ன? நம்ம நுரையீரலுக்கு செல்லக்கூடிய காற்று பாதை இருக்குதுல, அந்த பாதையில் ஏற்படக்கூடிய வீக்கம் இறுக்கம் தான் ஆஸ்துமாவாய் மாறு. அதுதான் மூச்சு விட முடியாம எப்போதுமே ஒரு மாதிரி இறுகிக்கிட்டு பீசிங் பிரச்சனை உண்டாக்கக்கூடியதான் இந்த ஆஸ்து. அப்ப புறாக்கள் எச்சம் சாப்பிட்டா என்ன வியாதி வரும்? அததான் சாப்பிட்டா. அடுத்ததுக்கு நிமோனியா என்கிற வியாதி வருமா? எதை சாப்பிட்டா? புறாக்கள் போடுற மரத்தை சாப்பிட்டா நிமோனியா என்கிற வியாதி வரும். அப்படின்னா நாங்க நிமோனியா வியாதினா கவனிங்க, சொத்திரிக்கிறோம். சில பாக்டீரியாக்கள், வைரஸ்கள் அதனுடைய தொற்றுதலால் நுரையீரல் ஏற்படக்கூடிய கடுமையான ஒரு நோய் தான் நிமோனியா. இது வரும்போது என்ன ஆகும்? ஒரு கடுமையான வீக்கத்தை உண்டாகும், சீடு கொண்டு வரும். இதனால தொடர்ந்து காய்ச்சல், தொடர்ந்து இருமல், தொடர்ந்து சுவாச பிரச்சனைகளை இது கொள்ளும். அப்ப பாருங்க, எதை சாப்பிட்டா வியாதி வருமோ அந்த உணவு தான் அவனுக்கு கிடைச்சது. அவனுக்கு உயிர் வாழ்வதற்கு வேண்டிய உணவு அவனுக்கு கிடையாது. அப்ப என்ன பாருங்க, ஒரு மனுஷன் கர்த்தரோடு இருந்தா அவனை கர்த்தர் ராஜா மாதிரி போஷிப்பார், திருப்தியா போஷிப்பார். ஏழ்மையில் இருந்தாலும், வறட்சியில் இருந்தாலும், வேலை இல்லாமல் இருந்தாலும் சும்மா ராஜா மாதிரி போஷிப்பார். ஆனா கர்த்தரை விட்டு ஒரு மனுஷன் போனான்னா அவன் சாப்பிடக்கூடாத மலத்தை அவனே சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு கஷ்டம் அவன் வாழ்க்கையில ஏற்படும் என்பதை தான் வேதம் நமக்கு திட்டம் தெரியுமா எச்சரிக்கை. நான் கர்த்தருடைய பிள்ளைங்க, ஞானஸ்தானம் பெற்றவங்க, கர்த்தரை தெய்வமா ஆராதிக்கிறவங்க, கர்த்தரை தெய்வமாய் அறிந்து அனுபவித்தவங்க, ருசித்தவங்க, பரிசுத்தாவியை பெற்றவங்க, பல நன்மைகளை பெற்றவங்க, ஒரு இமை பொழுதாகிய ஆண்டவரை விட்டு விடாதபடி,
உங்கள் இருதயம் விக்கிரகத்தின் பக்கமாய் சாயாதபடி, கர்த்தர் பேரில் இருக்கிற நம்பிக்கையை குறைந்து விடாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்ற சத்தியத்தை தான் இந்த வேதம் நமக்கு ஒரு எச்சரிப்பாய் கொடுத்து. சரி, இவர் வேலைக்கு வைத்துதான். இரண்டாவது, பஞ்சத்தினால உணவு கிடைக்காம, கழுதையின் அதாவது புறாவுடைய எச்சமும் கிடைக்கல. என்ன பண்ணா? வீட்டுல பண்ணா புள்ள விளையாடுகிறது. புள்ளை வெட்டி பானையில போட்டு சமைச்சு சாப்பிட்டா. பைபிள் சொல்லு. பிள்ளைங்க தான் நமக்கு பொக்கிஷம், பிள்ளைங்க தான் நமக்கு உலகம், பிள்ளைங்க தான் நம்முடைய எதிர்காலம், பிள்ளைங்க தான் நம்முடைய வாழ்க்கை. அப்படிதானே? நமக்கு நமக்கு பிள்ளைங்க சாப்பாடு கொடுத்துருவோம், நமக்கு நமக்கு பிள்ளைங்க ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவோம், நமக்கு இல்லைன்னா கூட பிள்ளைங்க நமக்கு கஷ்டம்னா கூட நமக்கு தூங்காம பிள்ளைங்களை பாதுகாத்துக் கொள்வோம். ஆனா அப்பேற்பட்ட பிள்ளைங்களை கூட தன் இருதயத்தை இறுகிக்கிட்டு, மனசை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பிள்ளைங்களை வெட்டி போட்டு சமைச்சு சாப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. கர்த்தர் ஏற்கனவே சொன்னார், நியாய பிரமாணத்தை கேட்காம போயிட்டேனா, என் வார்த்தை விட்டு விலகிட்டியானா, எனக்குள்ள நினைச்சிடாம போயிட்டியானா, விக்கிரகத்துக்கு நீ சாய்ந்து போனா இப்பேற்பட்ட பஞ்சம் வரும். அந்த பஞ்சத்தினால உன் பிள்ளைகளை கூட நீ சாப்பிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்படி கர்த்தர் சொல்லி இருந்தா, ஆனால் அந்த கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் இதுதானா சொல்லி அவன் நினைக்காம போயிட்டான். சில நேரங்களுக்கு கஷ்டம் வரும்போது, பாடுகள் இருக்கும்போது, வியாதி வரும்போது நம்ம யோசிச்சு பார்ப்போம், எங்க தப்பு பண்ணிருக்கோம், எங்க தவறு இருக்கோம், எந்த இடத்துல உண்மையா இல்லாம போயிட்டோம், எந்த இடத்துல துணிகரமா மீறி ஒரு தப்பு பண்ணிட்டோம், நம்முடைய கஷ்டத்துக்கு என்ன காரணம், நாம் இருக்கிறது நிலைமைக்கு என்ன காரணம் என்பதை ஞானம் உள்ளவன் சிந்தித்து பார்ப்பான். ஆனா ஞானம் இல்லாதவங்க எல்லாத்துக்கும் இவங்க பண்ண தப்புக்கெல்லாம் கடல் மேல படிய போடுவான். ஏன் ஆண்டவருக்கு கண் இல்லையா, எல்லாம் இருக்குது, உறுதி இல்லையா? அவருக்கு எல்லாம் இருக்குது, உறுதிதான் இல்லை, உறுதிதான் உணர்வு இல்லை. அப்போ என்ன, இவங்க எந்த கஷ்டத்தையும், இவர்கள் எத்தனை கொடுமையான கஷ்டத்தை அனுபவிக்கும். வேதம் என்ன எச்சரிக்கிறது? தேவனை விட்டு விலகுற காரியத்துல அது மாதிரி முடிவு செஞ்சிருக்கிறார். அது விளைவு கொடுமையா இருக்கிறதுக்காக, துணிகரமான பாவத்தினால வரக்கூடிய விளைவு கொடுமையா இருக்கும் என்பதை வேதம் நமக்கு தெல்ல தெளிவாய் விலக்கி காட்டுகிறது. அடுத்தது மூணாவது, இந்த பஞ்சத்தின் காரணமாக ராஜா நகரத்தின் மதில் மேல நடந்து போல ஜனங்களும் பார்க்கலாம் எப்படி இருக்கிறாங்க. ஒரு ஹவுஸ் விசிட்டிங் பண்ணலாம் சொல்லி என்ன பண்ணா, ராஜா மதில் மேல் நடந்து போகிறார். சகோதரியாக கதறாங்க, ராஜாவே என் பிள்ளைய வெட்டி சாப்பிட்டா, மறுநாளைக்கு இவன் பிள்ளை குடுன்னு சொல்லி கேட்ட, இவன் கொடுக்க மாட்டேன்ட்டா. ராஜா அந்த செய்தி கேட்டோன்னு கதறி அழுகிறான். ஐயோ, என் தேசத்து குடிகளுக்கு இப்பேற்பட்ட பஞ்சமா, ஒரு பிள்ளையை கூட ஒரு தாய் சாப்பிடக்கூடிய அளவுக்கு அப்பேற்பட்ட கொடுமையான பஞ்சமா என்று சொல்லி தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டான். எதை கேட்டுக்கிட்டா? வஸ்திரத்தை கிழிக்கும் போதுதான் தெரியுது ராஜா உள்ள சாக்காடைகள் வஸ்திரத்தை. அவன் புரிஞ்சிருச்சு, நான் பண்ண தப்புனானா கஷ்டம் வந்துருச்சு, அதனால நான் ரகசியமா மனம் திரும்புறேன் என்ற அடிப்படையில அவன் உள்ளுக்குள்ளே சாக்காடை போட்டு மேலே வஸ்திரத்தை போட்டு மறைத்து போட்டிருக்கிறான். உள்ள வஸ்திர சாக்காடை ஒருத்தர் துக்கப்படுறது கிடையாது, ஒருத்தர் மன அழுத்தமா இருக்கிறான், அவன் மனம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்காகத்தான் கிடையாது. அப்போ வஸ்திரம், உடை என்பது ஒரு மனுஷனுடைய மனதை காட்டக்கூடியதாக. இன்னைக்கு பாருங்க, நிறைய பேரு புதுசா ட்ரெஸ் போறதை விட, முழுசா ட்ரெஸ் போறதை விட கீஞ்சி போன ட்ரெஸ் தான் நிறைய பேர், அது ஒரு கலாச்சாரமா எனக்கு மாறிடுச்சு. நீங்க இருக்கிற வாழை பிள்ளைங்க கீஞ்சி போன பேண்ட் போடுறா, ஏன் சர்ச்சைக்கு வர பைத்தியங்களா அப்படிதான் இருக்குது. கீஞ்சி போன பேண்ட் இங்க கீஞ்சி போயிருக்கோம், இங்கயா ஆண்களை விட்டுருங்க, பெண்கள் நீங்க ட்ரெயின்ல போய் பாருங்க, இருக்கிற டவல் டிஷர்ட் தான், அதுலயே பாதி கீஞ்சி போயிருக்கும். போயிட்டு போட்டு டவுன் பேண்ட் டைட்டா இருக்கும், அதுலயே பாதி முட்டில கீஞ்சி போயிருக்கும், பின்னாடி கீஞ்சி போயிருக்கும். இதெல்லாம் எதை காட்டுகிறது? அவன் மன அழுத்தத்தை காட்டுகிறது. அவன் மனசு பாதிக்கப்பட்டிருக்கு, அவன் மனசு சரியில்லை, அவன் மனசு தாழ்மா. நம்ம பிள்ளைங்களை நம்ம ஒரு நாள் கீஞ்சி போன பேண்ட் கூட வளர்க்க கூடாது. நான் சொல்ல புரியுதா? கவனிங்க, ஆண்கள் உடைய சரீரத்தை கடவுள் ஒரு மாதிரி படைத்திருக்கிறார், பெண்கள் சரீரத்தை கடவுள் வேற மாதிரி படைச்சார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஒரு ஊழியக்காரன் பேச நல்லா கவனிங்க. ஆண்கள் சரீரத்தை படைக்கும் போது ஆண்கள் வித்தியாசமாய் படைத்திருக்கிறார், ஆனால் பெண்கள் சரீரத்தை அதை காட்டிலும் மேலாய் படைத்தார். ஒரு பெண்ணுக்கு தாழ்மை உண்டாக வேண்டும், தாழ்மையா பிள்ளை பிறப்பு. ஒரு பெண் ஒரு வயல்வெளியை போன்றவர், ஒரு வயல்வெளியில கொண்டு விதை போடும்போது அது ஆயிரக்கணக்கான கதிர்களை கொடுக்கிறது. அதே போலதான் ஒரு ஆண் தன் பிந்தை கொண்டு போய் ஒரு பெண்ணுடைய கர்ப்பப்பைக்குள் செலுத்தும் போது அது மிகப்பெரிய சந்ததிகளை அது உண்டாக்குது. அப்போ ஒரு பெண் என்கிறவள் பிள்ளைகளை தன் கருவிலை சுமக்கக்கூடிய அளவுக்கு அவள் சரீரத்தை ஆண்டு படைத்திருக்கிறார். ஒரு பிள்ளைக்கு பசியை தீர்க்கக்கூடிய அளவுக்கு, ஆகாரம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உடல் உறுப்புகளை அவன் படைத்திருக்கிறார்.
ஒரு ஆண் சரீரத்தை பார்த்த இச்சை வருமா? என்னை பார்த்து எல்லாம் எட்ட பாரு. ஒரு ஆணுடைய சரீரத்தை பார்த்தா ஆணுக்கு இச்சை வருமா? அவன் அனுபவிப்பது என்ன வருமா? ஆனா அதே ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய சரீரத்தை பார்த்து கண்டிப்பா என்ன வரும்? அவங்க ஆசை வரும், இச்சை வரும், தகாத அந்த அளவுக்கு தான் ஒரு பெண்ணுடைய அழகு, ஒரு பெண்ணுடைய அமைப்பு இப்படி ஆண்டவர் படைச்சிருக்கிறார். அதனால ஆண்கள் உடுத்துற மாதிரியே பெண்களும் உடுத்த வேண்டும் என்று எண்ணுவது அது மற்றவங்கள பாவத்துக்குள் கொண்டு. ஆனால் எல்லா பெண்களுமே உடுத்தும் போது நீங்கள் பெண்கள் என்பதை உணர்ந்து சரிங்களா, உங்களுடைய உடல் தோற்றங்கள் மற்றவங்களுக்கு உணர்வுகளையும் ஆசைகளையும் உண்டாக்கக்கூடிய அளவுக்கு தான் கடவுள் படைச்சிருக்கிறார் என்பதை உணர்ந்து உங்கள் சரீரங்களை அடக்கி அடக்கமாக தகுதியாக நீங்களும் உடுத்த வேண்டும். உங்கள் பிள்ளைகள் அப்படி உடுத்தும் போது அவர்களையும் சொல்லி உடுத்த பழக வேண்டும். நீ எங்க பார்த்தாலும் கற்பழிப்புக்கு காரணம் பெண்கள் தான் காரணம். எல்லா படி ஆண்கள் மேல போட்டுறாங்க. ஆனா பெண் சரியாக உடுத்தினால் ஏன் ஆண்கள் அப்படி இருக்கிறாங்க? பெண்ணே ஆண்கள் பலவந்த படி கூட்டிட்டு போறாங்க. ஒரு ஆம்பளை ஒரு வாலிபனோடு 2 பெண்கள் 3 வாலிபன் ஒரு பெண் போகிறார். எந்தெந்த துணிகளா வருது? உங்களுக்கு ஞானம் இல்லை. எத்தனை செய்திகளை பத்திரிகைகளை கேட்கிற அதை படிச்சவங்களுக்கு சோதனைக்கு ஒரு தெளிவு வரல. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு தேசம் சீர்கட்டு போவதற்கு ஆண்களை மட்டும் பழி சொல்லக்கூடாது. பெண்கள் உடையும் ஒரு காரணம், பெண்களுடைய அலங்காரம் ஒரு காரணம். இன்னைக்கு மேல் வஸ்திரம் போறவங்க யாரும் இருக்கிறாங்க? இது எந்த பெண் மேல் வஸ்திரம் போட்டு வெளியே போறாங்க? சொல்லுங்க பாருங்க. எந்த தாய்மார் அப்படி வளர்றாங்க அந்த பிள்ளைங்களை? கிறிஸ்தவங்களை கூட எடுத்துங்க. மேல் வஸ்திரம் போட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்புற தாய்மார்கள் எத்தனை பேர்? கேட்டா பேஷன்ன்றா. அந்த பேஷனால தான் கற்பழிப்பும் பேசுற மாதிரி. காரணம் என்ன? நம்ம எதை விதைக்கிறோம் நிறைய பேருக்கு பிடிக்காது. இது நான் சொல்ல பேசல, நிறைய பேருக்கு பிடிக்காது. எனக்கு தெரியும் யாருக்கு பிடிக்கும் யாருக்கு பிடிக்காது. இது நான் யாரை ஏற்று எல்லாமே இருக்கு. அந்த சிந்தைகள் நான் இருக்கிறேன், என்னால புரிஞ்சுக்கணும். ஆனா சத்தியத்தை சொல்றேன், சத்துருவானாலும் பரவாயில்ல, ஆனா சத்தியத்தை சத்தியமா உங்களுக்கு போதிக்கிறேன். ஏன்னா நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க சரியா ஜீவிக்க வேண்டும். சபைக்கு ஒரு மேலாளை முட்டிக்கிறாங்க. வீட்டிலிருந்து வெளியே போகும்போது ஏன்னா உங்களுடைய அமைப்பு, உங்க சரீர அமைப்பு அப்படி படைச்சிருக்கிறார் ஆண்டவரே. ஆண் சரீரத்தை நிர்வாணமாய் கொடுப்பாகலாம், தப்பால. ஆனால் ஒரு பெண் அப்படி போய்விட முடியாது. ஒரு ஆண் பாதி உடை உடுத்திக் கொண்டு பாதி உடை இல்லாமல் போகலாம், ஆனா ஒரு பெண்ணால் அப்படி போக முடியாது. ஏன்னா ஒரு பெண்ணுடைய உடல் அமைப்பை ஆண் அப்படி படைக்கவில்லை. அதை அறிந்து கொண்டு பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை நாகரிகமாய் உடுத்த படைக்கிறீர்கள். ஏனென்றால் அப்படி நாகரிகமாய் அநாகரிகமாய் போக போது அது பாவத்துக்கு மற்றவங்களை வழிவகுத்து விடும். அப்ப என்னாச்சு? வஸ்திரத்தை கிழித்து கொண்டா உள்ள பார்த்தா சாகாடு கட்டி வச்சுட்டான். ரகசியமா மனம் திரும்புறான். அது கிடையாது. நல்ல கவனிங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா, நல்ல கவனிக்கணும். இப்ப தேசத்துல மிகப்பெரிய பஞ்சம். ராஜாவுக்கு பயங்கரமான கோபம். இந்த பஞ்சத்துக்கெல்லாம் காரணம் எலிசா தாங்க. ஏன்னா சீரியாவில இருந்து வீரர்கள் வரும்போது அவனை வெட்டி சாகடிக்கலாம்னு சொன்னா அவனை வீட்டுக்கு அனுப்பி வச்சான். அவன் வீட்டுக்கு போனபடியால்தான் எல்லா வீரரை கூட்டிக் கொண்டு வந்து இப்பேற்பட்ட முச்சையை போட்டு நாசமாக்கி விட்டான் என்பதற்காக ராஜாவுக்கு கோபம் வந்து சொல்றான், நாளைக்கு எலிசாவுடைய தலை உருளணும், எலிசாவுடைய தலை வெட்டப்படணும். ஏன்னா எலிசா தான் காரணம். யார் மேல பழி போறான்? பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம். பாவம் செஞ்சது இவன் கஷ்டத்துக்கு காரணம் இவன் தேசம் பஞ்சத்தை அடிப்பதற்கு காரணம் இவன் குடிகளும் கத்தரை விட்டு விலகிட்டாங்க, விக்கிரகத்துக்கு சாஞ்சிட்டாங்க. ஆனா பழி யாரு மேல? கஷ்டத்துக்கு அவங்க உணரவே மாட்டாங்க. இவங்கதான் காரணம், அவங்கதான் காரணம். அவங்க வந்து ஜோம் பண்ணியிருந்தா ஏன் உன் கஷ்டத்தை நீ உணரு? உன் நெருக்கத்துக்கு காரணம் நீ தான். அதை உணவு உன் தப்பு தான். உன் கஷ்டத்துக்கு காரணம். மத்தவன் கஷ்டத்தை வச்சு உனக்கு ஆண்டு கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். மத்தவன் செஞ்ச பாவத்தினால உனக்கு வாழ்க்கையில கஷ்டம் ஏற்படாது. நம்ம கஷ்டத்துக்கு நாம தான் காரணம். நம்ம வியாதிகளுக்கு நாம செய்யற பாவம் ஒரு காரணமா இருக்கலாம். உடனே சொல்றோம் எலிசாவுக்கு தலை நாளைக்கு உருளணும். எப்பவுமே பைபிள் எங்க பார்த்தாலும் ஊழியக்காரன தலைமையில தான் நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. புதிய ஏற்பாடு காலத்துல ஏதோ எது மேல ஆசைப்பட்டான்? ஊழியக்காரன் அவ்வளவு பொக்கிஷம், அவ்வளவு மேன்மையா. ஒரு ஊழியக்காரன் அழிந்தா ஒட்டுமொத்த சபை ஆசீர்வாதமும் கேட்டு. ஒரு ஊழியக்காரன் வாய்க்கால். ஒரு சபைக்கு ஆசீர்வாதத்தை யார் ஊழியக்காரத்தை கொண்டு வர? ஒரு ஊழியக்காரன் வழிதான் கொண்டு. அப்ப ஒரு ஊழியக்காரன் அழிந்து விட்டால், ஒரு ஊழியக்காரன் ஒழுங்கில்லாவிட்டால், ஒரு ஊழியக்காரன் கெட்டு போனால் ஒட்டுமொத்த சபையின் ஆசீர்வாதமும் கெட்டு போயிடும். ஏன்னா அவன் தான் அந்த சபையுடைய ஆசீர்வாதத்துக்கு மூலக்காரன். ஏன்னா அவங்கதான் நம்ம விசுவாசத்துக்கு காரணமானவர்கள். நம்ம சீர்படுவதற்கும்
நாம் மனம் திரும்புவதற்கும், நாம் ஆஸ்வாதமாய் இருப்பதற்கும், நம் நல் வாழ்க்கை வாழ்வதற்கும், நமக்குள்ள தேவனை குறித்த ஞானத்தை கொண்டு வருவதற்கும் கர்த்தர் அவர்களைத்தான் நமக்கு முன்னுதாரணமாய் வைத்திருக்கிறார். ஆனால் ஒரு ஊழியக்காரனை சபைக்கு தீங்கு செய்ய கடவுள் அழைக்கவில்லை. கடவுள் மக்களுக்கு பொல்லாப்பு செய்ய ஒரு ஊழியக்காரனை ஏற்படுத்தவில்லை. தமது மக்களுக்கு நன்மைக்கு காரணமாகத்தான் ஊழியக்காரனை கர்த்தர் வச்சு. ஆனா நிறைய பேர் யோசிக்கிறாங்க, தப்பா யோசிக்கிறாங்க. இவங்க ஏதோ நல்லா இருக்கிற மாதிரியும், ஊழியக்காரர் பேசுறது கெட்ட முகம் பண்ற மாதிரியும், இவங்களுக்கு பிடிக்காத தப்பான விஷயமெல்லாம் சொல்ற மாதிரியும் நிறைய பேர் தப்பா நினைக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். இப்ப என்ன ஆச்சுன்னா, கடுமையான பஞ்சம் வந்து விட்டது. இந்த பஞ்சத்துலதான் எலியா எழுந்து ஒரு வார்த்தை சொல்ற, பஞ்சத்துக்காக வருத்தப்படாதீங்க, பஞ்சத்துக்காக வராதீங்க. நாளைக்கு இந்த நேரத்துல என்ன ஆகும்? ஒரு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கல் அளவுக்கு வந்துடும். சரியா? அப்படி என்ன அர்த்தம்? 31 ரூபாய் 75 பைசா. நான் சொன்ன ரேட் எங்க 4000 18,000 இருந்துச்சு. ஆனா இப்ப எலிசா சொல்றாரு, நாளைக்கு இந்த நேரத்துல ஒரு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கல், ஒரு மரக்கால் வார் கோதுமை ஒரு சேக்கல்னா 31 ரூபாய் 75 பைசா. நான் சொல்றது இன்னைக்கு, அன்னைக்கு மதிப்புல ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். இவன் பிரதானி கேட்கிறான், ராஜாவுடைய பிரதானி கேட்கிறான், எப்படி ஆகும் இவ்வளவு பஞ்சம்? ராஜா குழந்தை வெட்டி சாப்பிடுறாங்க ஜனங்க, ராஜாவே கஷ்டப்படுறாரு, ஆடு மாடுகளுக்கு உணவு இல்லை. இப்பேற்பட்ட பஞ்சம் இருக்கும் போது எப்படி நாளைக்கு பஞ்சத்தில் முடியுமா? இது சாத்தியமா? இது நடக்குமா? கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறந்தால் கூட இது சாத்தியமே கிடையாதுன்னு சொல்லி பிரதானி சொல்லுகிறார். எலிசா சொல்றான், உன்னை வச்சு அனுப்புறாரு. ஆராதிக்கிற கர்த்தர் சாத்தியம் இல்லாதது சாத்தியமாக்குது. நாளைக்கு இந்த நேரத்துல நீ எதிர்பார்க்கிற வேலையெல்லாம் குறையும். அவங்க சொன்ன போது கவனிங்க, இவர் எலிசா சொல்லிட்டாரு. சொன்ன பின்பு பாளையத்துல 4 குஷ்டரோகியை ஊரை விட்டு ஒதுங்கி வச்சிருக்கிறாங்க. சீரியா ராஜா வந்து தேசத்துல நுழைஞ்சி சமாரியாவில் இருக்கிற தங்கம் பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் கொள்ளை கொண்டு போய்விட்டான். கொள்ளை கொண்டு போயிட்டு ஒரு பாளையத்துல படுத்து விட்டுதான். இந்த 4 குஷ்டரோகிகள் அந்த பாளையத்துல ஊரை விட்டு ஒதுங்கி வச்சிட்டாங்க. குஷ்டரோகிங்க ஒதுக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, வேண்டாம் என்று சொல்லி புறக்கணிக்கப்பட்ட அந்த 4 பேர் பாளையத்துக்கு போறாங்க. அங்க பாளையத்துல போய் பார்த்தா சீரியர்கள் ஒருத்தர் வெட்டிக்கிட்டு மறைச்சு போயிட்டான். ஒருத்தர் ஓடி போயிட்டான். என்னன்னு கேட்டா, ஒரு மிகப்பெரிய ரதங்களுடைய சத்தத்தை, ரதங்கள் போல அந்த ரதங்கள் போற மாதிரி ஒரு சத்தத்தை ஆண்டு கேட்க பண்ணாராம். அப்படி கேட்க பண்ணதுனால அப்பா இஸ்ரவேல் அவன் பாட்டு பசியில பட்டியலே பலவீனத்தோட படுத்துக்கிட்டு இருக்கான் இஸ்ரவேல். ஆனா அது மாதிரி ஒரு சத்தத்தை ஆண்டவர் அங்கே காதுகளிலே கேட்க செய்தார். அப்படி கேட்க செய்தபடியால ஒருத்தர் வீட்டுக்கு கொண்டு வந்த தங்கம் வெள்ளி பொண்ணு பொருள் எல்லாத்தையும் போட்டுட்டு உயிர் பிழைத்தால் போதும் என்று ஓடிவிட்டான். இந்த குஷ்டரோகி போய் பார்க்கலாம், தங்கமெல்லாம் கிடக்குது, போனோம் வச்சுக்கிட்டான். அப்படி யோசிக்கிறான், நம்ம மட்டும் நல்லா இருந்தா போதுமா? நம்ம தேசத்து குடிகள் கஷ்டப்படுறாங்க, நல்ல எண்ணம். ஒரு குஷ்டரோகிக்கு எவ்வளவு நல்ல எண்ணம் பாருங்க. நிறைய பேருக்கு ஒரு தான் மட்டும் நல்லா இருக்கணும், தான் மட்டும் சாப்பிடணும், தான் மட்டும் அனுபவிக்கணும், நாம சம்பாதிக்கிறத ஏன் மத்தவங்க கொடுக்குன்ற ஒரு கெட்ட குணம் ஆரம்பத்தில் தான் இருந்தான். அப்படி யோசிக்கிறேன், இல்ல தேசத்து குடிகள் பட்டினியா இருக்குது, இவ எல்லாத்தையும் நான் கொண்டு போய் என்ன பண்றான்னு சொன்னா ஆட்கள் நிக்க வச்சு ஒருத்தன் போய் சொல்றான், நான் சீரியா இந்த ராணுவ இடத்துல போனேன், அங்க யாருமே இல்ல, இங்கிருந்து கொண்டு போன பொண்ணு வெள்ளி எல்லாம் இருக்குன்னு சொல்லுவோம். எல்லா வீரர்கள் போயிட்டு அதை கொண்டு வந்தான். எந்த விலை அதிகமா இருந்ததோ அதே விலைவாசிகள் எலிசா சொன்னது போல 31 ரூபாய் 75 காசுக்கு விற்கப்படக்கூடிய ஒரு குறைந்த விலைக்கு ஆண்டவர் மாற்றி போட்டார். சாத்தியம் இல்லைதான், ஆனால் சாத்தியம். அப்ப நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் சாத்தியம் இல்லாதவைகளை சாத்தியமாக்கி காட்டுகிறோம். இது முடியாது, இது நடக்காது, இது கிடைக்காது, இதை பெற்றுக்கொள்ள முடியாது, அப்படி யோசிக்கிற விஷயங்களை சாத்தியமாக்கி இது முடியும், இது உனக்கு நடக்கும், உன்னால உயர முடியும், நன்மையை பெற முடியும் சொல்லி அதை சாத்தியமாக்கி காட்டக்கூடிய ஆண்டவரைத்தான் நீங்களும் நானும் ஆராதி. சாலு கர்ப்பம் செத்தே போச்சு. கர்ப்பம் செத்து போனா எவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அந்த கருவில குழந்தை ஏத்துக்காது. செத்து போனா ஒருத்தர் அடிச்சு பாருங்க, ஜீவன் இருக்காது, கிள்ளி பாருங்க வலிக்காது. அப்ப சாரால் உயிரோடு இருக்கிறார், கர்ப்பம் மட்டும் செத்து போச்சு. பிள்ளையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கர்ப்பம் மட்டும் செத்து போச்சு. சாரால் சொன்னார், எனக்கு குழந்தைய போல சிரிக்கிறார். தேவதோஷம் உனக்கு ஒரு குழந்தை உண்டாகும், உன் சந்ததி சிரிக்கிறான். நம்ம என் கர்ப்பம் செத்து போச்சு, குழந்தை வருவான், இவன் சிரிக்கிறார். அதே மாதிரி பண்ண செத்து போன அந்த கர்ப்பத்துக்குள் ஆண்டவர் ஜீவனை உண்டாக்கினார். சாரா ஈசாக்கை பெற்றெடுத்தார். ஈசாக்கு மூலம் பல சந்ததிகள் உருவானது. சாத்தியம் இல்லாததை சாத்தியமாக்குகிறவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு. லாசரு செத்து போய் 4 நாள் நாரி போச்சு, நாத்த வந்துருச்சு. இவங்க சொல்றாங்க, செத்து போய் 4 நாள் செவி உயிரோடு வருவான். ஆனா சொல்றாரு, என்ன
கண்ணு எடுத்து போடுங்க. லாசருவே வா என்று சொன்ன போது மரித்த லாசரு சாத்தியமே இல்லை. அவனால் எழும்ப முடியாது, அவனால் மீண்டு வர முடியாது. கட்டப்பட்டவன் கட்டப்பட்டதுதான், ஆனால் சாத்தியம் இல்லாததை ஆண்டவர் சாத்தியம். அப்ப நம்ம ஆண்டவர் யாரு? சாத்தியம் இல்லாதவைகளை சாத்தியம். எலிசபெத் வார்த்தைகளை கர்த்தர் கனம் பண்ணினார். கர்த்தருடைய ஊழியக்காரர் வார்த்தை அவருடையது. கர்த்தருடைய ஊழியக்காரர் கர்த்தருடைய வாயாய், ஒரு ஊழியக்காரர் வாயை கொண்ட கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். வார்த்தை அவருக்கு சொந்தம். இந்த வாயிலாக தான் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அப்போ ஒரு தேவ மனுஷனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை தேவன் கனம் பண்ண வல்லவராயிருக்க. தேவன் சொல்லுங்க, தேவன் அதை கனம் பண்ண வல்லவரா இருக்கார். அப்ப பாருங்க, பஞ்சம் தீரவே தீராது. பிரதானி சொன்னா எப்படிங்க அப்ப எலிசா சொல்றாரு, நீ கட்டால பார்ப்ப ஆனா அனுபவிக்க மாட்டேன். அப்ப சந்தேகப்படுறவன் எதை பெற்றுக்கொள்ள, சந்தேகப்படுறவனுக்கு எதுவே சாத்தியமான, ஆனால் நம்பிக்கை உள்ளவன், விசுவாசம் உள்ளவனுக்கு, கர்த்தருடைய வல்லமையை பற்றி கொள்ளக்கூடியவனுக்கு சாத்தியம் இல்லாதவர்கள் எல்லாம் சாத்தியமாய். அப்ப நீங்க ஆராதிக்காண்டு எப்படி பட்டவங்க? நீங்க யோசிக்கலாம், இது என்னால நடக்காது, என் வாழ்க்கை கட்டப்படாது, என் குடும்பம் கட்டப்பட வழி இல்லை, ஒரு வீட்டை கட்டி காக்க என்னால வழி கிடையாது, எதையும் பெற்றுக்கொள்ள என்னால முடியாது, ஏன்னா வருமானம் இல்லை, என் புருஷன் மாற சாத்தியம் இல்லை, என் பிள்ளைங்க ரசிக்கப்பட சாத்தியம் இல்லை, என் பிள்ளைக்கு வியாதி தீர சாத்தியம் இல்லை, அடிமைப்பட்டுட்டாங்க. நீங்க யோசிக்கலாம், உங்கள் பார்வைக்கு அப்படி. ஆனா உங்க பார்வையில பார்க்காதீங்க. வானத்தின் மதில்களை திறந்தாலும் இது உண்டாகுமோ என்று கேட்டால் அவனை மாதிரி சந்தேகப்படாதீங்க. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் இல்லாத ஒரு இடத்துல ஒன்றை உருவாக்கக்கூடிய, செத்து போன கர்ப்பத்துக்குள் ஜீவனை கொடுக்கக்கூடிய, செத்தவனை உயிரோடு எழுதி வர பண்ணக்கூடியவர், வானத்தின் மதில்களை திறவாமலே சோத்திரிக்கிறோம், பஞ்சத்தை மாற்றின வைத்தால் நீங்கள் நானும் ஆராதிக்கிறோம். அதனாலே ஆண்டவர் சாத்தியம் இல்லாத ஒவ்வொன்றையும் அவர் சாத்தியமா. சொல்லுங்க, சாத்தியம் இல்லையா? சொல்லுங்க, சாத்தியம் இல்லாத உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் சாத்தியமாகும். அதனால நம்பிக்கையோடு சந்தேகப்படாத. செய்தி தலைப்பு என்னங்க? சாத்தியம் இல்லாததை. நீங்க ஆராதிக்கிற ஆண்டு யாருங்க? நம்ம ஆண்ட ஒரு பொம்மை மாதிரி பார்க்காதீங்க. சூரியனுக்கு கூடாரம் போடுகிற கர்த்தர், தண்ணீரை கைப்பிடியால் அளக்கிற கர்த்தர், பூமி தூளை ஒரே ஒரு மரக்களை அடக்கி விழுதாம இது வேற அப்படின்னு சொல்லக்கூடிய கர்த்தர். அப்பேற்பட்ட கர்த்தரை நாம் ஆராதிக்கிறதுனால அந்த தெய்வத்திற்கு எல்லாம் சாத்தியம். சாத்தியம் இல்லாதவர்கள் ஒன்றுமில்லை. ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா இடத்தையும் வல்லமை வெளிப்படுத்த அவரால் கூடும். அந்த நம்பிக்கையோடு நம்ம எல்லாரும் கண்களை எல்லாரும் மழங்க. நான் கேட்ட வார்த்தை, தேவ பிள்ளை வீட்டில இருந்து புறப்பட்டு வரும்போது எந்த எண்ணத்தோடு நீங்கள் சபைக்கு வந்தீங்க? இது எல்லாம் பேருனா எனக்கெல்லாம் இது மாதிரி ஒரு வீடு கிடைக்குமா? நான் இந்த கட்டல் எப்படி கட்ட போறேன்னு தெரியலையே. இது முடியுமா? இது ஆகுமா? இந்த காலத்தினால செஞ்சு முடிக்க முடியுமா? இவர் மனசு மாறுமா? சாத்தியம் இல்லைதான். ஆனால் நீ ஆராதிக்கிற தெய்வம் சாத்தியம் இல்லாததை சாத்தியமாக. சந்தேகப்படாது. கர்த்தருடைய வல்லமையை சந்தேகப்படாது. எப்போதெல்லாம் ஒரு எதிர்மாறாக இருக்கிறதோ அங்கேதான் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். முடிவே முடியாது, அங்கதான் வல்லமை வெளிப்படும். இவ ஏற்றுக்க மாட்டான், அங்கதான் வல்லமை வெளிப்படும். இல்ல பஞ்சம் தீரவே தீராது, அங்கதான் வல்லமை வெளிப்படும். எப்போதெல்லாம் பிரச்சனை பெரிதாக இருக்கிறது அங்கெல்லாம் கர்த்தர் வல்லமை விளங்க பண்ணுது. ஆத்துமா நீ கூட ஒரு சோர்ந்து போய் எத்தனையோ ஆண்டுகள் ஜெபிச்சேன், கண்ணீர் விட்டேன், கதறேன், ஆனா எதுவுமே சாத்தியம் இல்லை. சோர்ந்து போய் பின்வாங்கி இருக்கிறாய். பயப்படாது, அவநம்பிக்கை கொள்ளாது, சந்தேகப்படாது. சாத்தியம் இல்லாதவைகள் சாத்தியம் அவன் வாய் தந்துச்சு. எல்லாம் ஆகும், எல்லாம் நடக்கும். நான் ஜெபித்தபடி எனக்கு நடக்கும். தேவன் என் வாழ்க்கையில வச்சிருக்க திட்டப்படி என் ஆசீர்வதிப்பான். நினைச்சதான் நடக்காங்க, என்னை ஆண்டு நினைச்சபடி என் ஆசீர்வதிப்பான். என் வாழ்க்கை எல்லாருக்கும் நிறைவேற்று. எல்லா கண்களை போய் ஒப்பு கொடுப்போம். இந்த ரவிகோடு புறப்பட்டு போ. யாரையும் பிரகாசமாக்க எந்த மனுஷனையும்